உங்க சுந்தர். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட இந்த பிராட்காஸ்ட் நிகழ்ச்சியில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ரெண்டாவதா ஒருத்தர் வந்து சந்திக்க போறோம். அவர் யாரு அப்படின்னாக்க அவர் வந்து புதுச்சேரி பகுதியை சேர்ந்த ஒரு சிஎஸ்பி கஸ்டமர் வாழ்க்கை சேவை மையம் நடத்தக்கூடிய ஒரு அதிகாரி தான் அவர். இப்போ அவர் நம்மளோட வந்து அவரோட கலந்துக்கிட்டு அவரோட வேலைகள் மற்றும் அவரோட தொழில் திறமைகளை பற்றி நமக்கு வந்து ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. வணக்கம் சார். சொல்லுங்க சார். முதலாவது உங்க பேர் என்ன, நீங்க எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க சார். என் பேர் பரணிதரன். நான் தமிழ்கிராம் கன்னிக்கோவில். நான் மணப்பட் கிராமத்தில் வசித்து வருகிறேன். மணப்பட் கிராமத்திலிருந்து சிஎஸ்பியாக 3 வருஷமாக பணிபுரிந்து வருகிறேன். ஓகே, சூப்பர் சார். 3 வருஷமா நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர் சார். வாடிக்கையாளர் சேவை மையத்துல வந்து நீங்க பணிபுரியுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. வாடிக்கையாளர் சேவை மையத்துல வந்து உங்களுக்கு எந்த அளவு வந்து ஒரு எப்படி எத்தனை மணிக்கு நீங்க வந்து அந்த நேரத்தை துவங்கிறீங்க, அது எப்படி உங்களுக்கு ஒரு நாள் போகுது? மார்னிங் 8 o'clock இருந்து நைட்டு 8 o'clock வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பேன். எல்லாத்தையும் சிஸ்டம் கணிப்பொறியெல்லாம் செக் பண்ணிட்டு சிஸ்டத்தெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாடிக்கையாளர் கூப்பிட்டு பணம் பரிமாற்றம் செய்வது, பணம் மாற்றுவது எல்லாமே பண்ணிட்டு எல்லா ஒர்க்கையும் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே சார். சிஎஸ்பி மையத்துல வந்து ஒரு சராசரியா வந்து ஒரு நாள் உங்களுக்கு வந்து எப்படி கடந்து போகுது? கஸ்டமரை நான் ஆலோசனை பண்றது, செக் அவங்க பத்தி இது பண்றது, அவங்க எப்படி ஒர்க் பண்றது, எங்களை பத்தி ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறது எல்லாமே. எந்தெந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்து கஸ்டமர் உங்களை நாடி வராங்க? பணம் எடுக்கிறது, போடுறது, டெபாசிட் பண்றது, அக்கௌண்ட் ஓப்பனிங்கு, இன்சூரன்ஸ், மின்சார கட்டண, இபி பில்லு, குடியிருப்பு, அப்புறம் வந்து ஓய்வூதியம், பென்ஷன் எல்லாத்துக்கும் வந்து வராங்க கஸ்டமர். எல்லாருக்கும் மாதிரியான சேவைகள் தான் இந்த கிராமத்துல பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஓகேங்க சார். இப்போ என்ன பாத்தீங்கன்னாக்கா ஓய்வூதியம் இங்க வராங்க இல்லையா? ஆமா, ஓய்வூதியம் வராங்க. இப்போ கிராமப்புறத்துல வந்து இந்த சேவை வச்சிருக்கீங்க இல்லையா? இது வந்து எந்த அளவு வந்து இப்போ வந்து தொலைதூரத்துல இருக்கிற மக்களுக்கும் இது எந்த அளவு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பேங்க்குக்கு போனா காலையில லேட் ஆகும். பேங்க் வந்து 10 மணிக்கு ஓபன் பண்றாங்க. நான் 8 o'clock ஓபன் பண்ணி நான் மக்களுக்கு சேவை பண்ணுவேன். காலைல 8 ல இருந்து 8 மணி வரைக்கும் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றது வந்து 8 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே. அப்ப கிராமப்புற மக்கள் இங்க வந்து வங்கிக்கு ரொம்ப தூரம் போனதுனால ஈஸியா இருக்கும். அவங்க ரொம்ப இது பண்ண முடியாது, ரொம்ப அங்க போய் நிக்க முடியாது. அவங்க டைமிங் ரொம்ப சேவ் ஆகாது. இங்க என்ன டைம் சேவ் ஆகும். உடனே காசு எடுத்து கொடுக்கலாம், அக்கௌண்ட் ஓபன் பண்றது, இன்சூரன்ஸ் போடுறது, எது இருந்தாலும் போட்டுக்கலாம். நீங்க எந்த விதமான சேவையெல்லாம் வந்து நாடி உங்ககிட்ட வராங்க? இப்போ இந்த கிராமப்புற மக்களும் எந்த சேவையெல்லாம் வராங்க? ஓய்வூதியம் சொன்னீங்க. ஓய்வூதியம், அப்புறம் வந்து ஆதார் பணம் எடுக்கிறது, டெபாசிட் பண்றது, கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் எதனா பண்றீங்களா? PMJJPY, SPY, APY, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் அந்த இபி பில் பே பண்றது அதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் நல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. உங்களோட வந்து எத்தனை வருஷமா நீங்க வந்து இந்த பிஎன்எஸ் நிறுவனத்தோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? 3 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 3 years ஒர்க் பண்ணிட்டு. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க எந்தெந்த விதத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மக்கள் வந்து பணம் எடுக்கிற வாடிக்கையாளர் வந்து ஏதாவது இதுல வந்து உங்களுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் வந்து ஒரு ஊக்கம் அளிக்கிறாங்க, எப்படி ஊக்கம் வர மாதிரி எல்லாம் எப்படி இந்த வேலை உங்களுக்கு மன திருப்தியோட இருக்கு? நல்லா ஃப்ரீயா இருக்கு. மத்த கம்பெனி நான் வெளியில வேலை செஞ்சதோட இங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். ஓகே ஓகே. எனக்கும் ப்ரெஷர் கிடையாது. நானே பிசினஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே. நான் ஒர்க் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க மனசுக்கு நிம்மதியா? எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. எந்த பிரச்சனை இப்போ எனக்கு ஒரு சிஎஸ்பியா வந்து ஒருத்தவங்க வராங்க, ஒரு வாடிக்கையாளர் சேவை மையம் வைக்கணும் அப்படின்னாக்க அவங்க எந்தெந்த இதெல்லாம் அவங்க பின்பற்றணும்? அவங்க வந்து நாலேஜ், இது டிஜிட்டல் அடிப்படை பொறுத்து ஏதாவது படிப்பு ஏதாவது வச்சிருக்காங்க. 12th பாஸ் இருந்தா போதும். ஓகே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தா போதும். கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். ரெண்டாவது ஆனஸ்டா இதா இருக்கணும். நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலே போதும், மக்கள் வந்து கிட்டத்தட்ட நம்ம கூட வந்து ஆரம்பிப்பாங்க. வாடிக்கையாளருக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்துருவாங்க, ஒரு நம்பிக்கை வரும் மாதிரி. ஓகே. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப வேற ஒரு ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரியா இருக்கீங்க. இதால வந்து உங்களுக்கு என்ன பெருமையா இருக்குது? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி வீட்டுல இருந்தாலும் வந்து இப்ப வெளியில வந்து ஒரு எப்படி வெளியில வேலை செஞ்சேன்னா 8 hours வேலை செய்வேன்.
இங்க அங்க ஃப்ரீயா இருக்க முடியாது. ஃபேக்டரி ஒர்க்ல மட்டும் தான் இருக்கும். இங்கன்னா நான் ஃப்ரீயா இருக்கலாம். ரொம்ப பிரஷர் இருக்காது. ஓகே. நீங்க அப்போ ஒரு லேபரா ஒர்க் பண்ணி இப்ப நீங்க வந்து ஒரு லேபரா பிசினஸ் மேனா ஒர்க் இருக்கீங்க. நீங்க முதலாளி. ஆமா. இங்க நான் பிசினஸ் மேனா இருக்கிறேன். அதனால எனக்கு ஒன்றும் பிரஷர் கிடையாது. கூடுதலான நேரத்தை நீங்க ஆமா. நல்ல வருமானம் நல்ல வருமானம் பண்ணலாம். நான் 8 to 8 வரைக்கும் ஓபன் பண்ணி இது பண்ணிட்டு இருப்பேன். சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பேன். அங்க எந்த பெரிய பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த வருமானம் வந்து இப்ப உங்களுக்கு போதிய வருமானம், இந்த வருமானத்துல உங்க குடும்பமும் நல்லா இருக்கு, மற்றும் நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஃபேமிலியும் நல்லா இருக்காங்க. ஓகே. அந்த அளவு ஒரு வருமானம் நல்லபடியா வருது. சரி, ஓகே. இந்த வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 5 ஸ்டார் சிஎஸ்பியா இருக்கீங்க. 5 ஸ்டார் சிஎஸ்பியா இப்ப இருக்கணும் அப்படின்னாக்க என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படும்? யூவி லேம்ப் யூவி லேம்ப், ஏடிஎம் மிஷின் தேவைப்படும். ஏடிஎம் மிஷின், பாஸ்போர்ட் பிரிண்டர், ஓகே, பாஸ்போர்ட் பிரிண்டர், வாய்ஸ் ப்ராம்ப்ட், வாய்ஸ் ப்ராம்ப்ட், ஓகே, இதெல்லாம் இருக்கு. ரெண்டாவது A1 ஆடிட்டர், A1 ஆடிட்டர் வேணும். இது மொத்தம் 5 வேணும். 5 வேணும். சரி, ஓகே. இப்ப A1 நீங்க வந்து ஒரு 5 ஸ்டார் சிஎஸ்பியா இருக்கீங்க. இதால என்னென்ன நன்மை எல்லாம் உங்களுக்கு வருது? அதுல 500 வரும். உமன்ஸ் எப்படி மந்த்லி 500. ஓகே, மந்த்லி மாதாந்திர ஊக்கத்தொகை வந்து 500. மந்த்லி 500 வரும். அப்புறம் பெண் தொகைக்கு ஒரு அமௌண்ட் வரும். பெண் சிஎஸ்பி தான். சிஎஸ்பி ஓகே, லேடி சிஎஸ்பினா உங்களுக்கு வந்து கமிஷன் எக்ஸ்ட்ரா. கமிஷன் எக்ஸ்ட்ரா வரும். வேற என்ன நல்லா அதுல உங்களுக்கு நன்மை? ஓகே, ஒருவேளை நீங்க 5 ஸ்டார் சிஎஸ்பினா நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. அதனால கூட உங்களுக்கு பாஸ்போர்ட் பிரிண்டர்னால இருந்தா கொஞ்சம் ஹெவியா அமௌண்ட் வரும். கமிஷன் கூடுதலா வரும். கமிஷன் கூடுதலா வரும். இப்போ நீங்க ஆல்ரெடி இப்போ வந்து நீங்க 5 ஸ்டார் சிஎஸ்பி இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15,000 வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு 10,000 கிட்ட எக்ஸஸ், ஒரு 25,000 கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு 10,000 கிட்ட, ஒரு 25,000 கிட்ட ஏர்ன் பண்றீங்க இல்லையா? ஓகே, இது ரொம்ப ஒரு பெரிய இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வச்சுக்கோங்க, நாங்க வந்து ஹனியோட ஸ்டோரிஸ் ஒன்று இது பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு நான் கேட்கறோம், ஏன்னா வந்து எல்லார்கிட்டையும் கேட்போம். அது அதோட கதைகளை தான். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹனியர் ஸ்டோரிஸ் என்ன இருக்குங்களா? நான் பிடெக் முடிச்சிட்டு பிடெக் முடிச்சிருக்கீங்க. பிடெக் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். நான் டிபிஆர்எஸ்ல கோர்கார்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். டிபிஎஸ் பிரைவேட் கம்பெனி கோர்கார்டு அங்க ஒர்க் பண்ணிருந்தேன். 8 hours தான். இது ஷிஃப்டிங் பேசிங் தான். 8 hours டியூட்டி. 8 hours டியூட்டி, ஷிஃப்ட் ஹவர்ஸ் தான். நாங்க ப்ராடக்ட் அதிகமா கொடுக்கணும், 1000 மேல கொடுக்கணும். ஓகே, அதனால பிரஷர் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த பிரஷர் இருந்ததுனால இங்க எனக்கு அதுல இருந்து ரிலீஃப் ஆகி இங்க வந்தேன். ஓகே, சார் கிட்ட கன்சல்ட் பண்ணேன். கன்சல்ட் பண்ண உடனே அவர் வந்து எனக்கு இது மாதிரி ரெடி பண்ணி ஓகே. அந்த பிரஷர் இருந்தது கம்பெனில வேலை செய்யும்போது. ஆனா இப்போ எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்போ எனக்கு பெருசா ஃபீல்லாம் கிடையாது. ஆனா இதா இருக்கு. ரொம்ப அந்த பிரஷர் எல்லாமே இங்க ஃப்ரீயா இருக்கேன். நான் ஒரு பிசினஸ் மேனாவும் ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். இப்போ வந்து இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வாடிக்கையாளர் வந்து உங்களை மாதிரியே வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி வச்சு உங்களை மாதிரியே சக்சஸ் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இங்க வெயிட் பண்றாங்க. அப்படி வெயிட் பண்ணாக்கா அவங்களுக்கு என்ன அறிகுறி, அவங்களுக்கு என்ன ஒரு அறிவுரை சொல்லுவீங்க? இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுவீங்க இல்லையா? என்ன உங்களை மாதிரி சக்சஸ் ஆகணும்னாக்கா அவங்க என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. அதான் நல்லா ஒர்க் பண்ணணும். காலையில இருந்து 8 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் இது பண்ணணும். கஸ்டமரை நல்லா பணிவா பண்ணணும். கம்ப்யூட்டர் இது தெரிஞ்சிருக்கணும். அதான் கஸ்டமரை நம்மள கரெக்டா இது பண்ணிக்கணும். அவங்கள்ட்ட இதா பேசக்கூடாது, ஆஷா பேசக்கூடாது. நம்பிக்கை தன்மையா இருக்கணும். பல விஷயத்துல நம்பிக்கை தன்மையா இருக்கணும். எந்த டைம்ல இருந்தாலும் நம்மளுக்கு இங்க இருப்பாங்க, இங்க ஒர்க் பண்ணுவாங்க, இங்க இருப்பாங்க, அதனால அவங்க வரணும். அது மாதிரி சொல்லுவாங்க. சூப்பர் சார். இப்போ வந்து நீங்க வந்து இதெல்லாம் நீங்க வந்து ஆபீஸ திறந்து ரொம்ப பணிவா, ரொம்ப கனிவா வாடிக்கையாளர் எதிர்கொள்றீங்க. பிறகு ரொம்ப நேர்மையாவும், ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப உண்மையாவும் அவங்களுக்கு இருக்கிறதால எந்த ஒரு பண மோசம் இல்லாததால மக்கள் உங்களை நம்பி வராங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. ஓகே, ரொம்ப சூப்பர். தொடர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிச்ச பரதன் அவருக்கு நன்றி. நன்றி மேடம்.